நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்ட், இன சாவனிஸ்ட், மொழி சாவனிஸ்ட், இன வெறியர்கள் இது பேச அது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு நம்ம பிறந்தோம்ங்கிறத உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க இல்ல. அதுல நமக்கு சரிதான் ஒருவெல்லாம் பாசிஸ்டும் தான் சொல்லிக்க. ஆனால் ஒன்றை என்னிலும் இல்லை என் தம்பி தங்கிகள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் தனி நாடு கையில, ஏன் கையில இந்த நாடே என்னது அதை நீங்க நல்லா விளங்கின தம்பி. நாங்க செதற்காய தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயிலுன்னு நினைக்காத. மொத்த தேங்காயும் என்னது. இந்தியா எந்நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்ட. உலகத்திலே ஆக பெருமாறிங்கன்னு ஒருத்தர் இருக்கான், 60,000 புத்தகம் படித்தவன். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம், தனி மனித நூலகம் இருந்தது. உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்க போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்பளவு சிலையை திறந்தார்கள். அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த அறிவாசான் சொல்கிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று ஜோதிபாசு, மேற்கு வங்கத்தின் முதல்வர், ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன். இதை விட சான்று எவருக்கு வேண்டியதில்லை. இந்தியா ஏன் நாடு. சும்மா வந்துகிட்டு இருந்த வார்த்தை நிறுத்திடா தனி நாடு தானே. என்னடே கோயில்ல செதறாடி திங்கிற சின்ன பிள்ளை நினைச்சிருக்கா நீ? நாடு என்னது? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு. அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரையில நீருவிருக்காங்க. அதாவது சும்மா வந்துட்டு நாங்க செப்பரேட்டிஸ்ட் கிப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது. நான் நாடு கேட்கல, நீ பிரிக்கி பிரசவிக்கிற. திருச்சியில வானூர்தி நிலையத்துல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு போயிருக்க. சமஸ்கிருதம் படிங்கிற படிச்சுட்ட. எந்த கோயில மணியாட்ட விடுவ? எந்த கோயில மணியாட்ட விடுவ? எந்த கோயில மந்திரம் சொல்லி விடுவ? அது வேறு, அது வேற தலைப்பு, அப்புறம் பேசுவோம். இப்ப இங்க வாங்க. நீங்க விடுதலை என்றவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் கேட்ட தமிழ்நாடு விடுதலை, சரி, அதுல எத்தனை படிநிலை? பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த சமூக விடுதலை தேவைப்படுது. முதல் படி. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை இரண்டாவது படிநிலை. ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பெண்ணிய விடுதலை, சமத்துவம். அங்க பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண்ணிய விடுதலை. அதற்கு பிறகு பொருளாதார விடுதலை. ஒரு நாட்டின் மிக முக்கியம் பொருளாதார விடுதலை. அதற்கு அப்புறம் தான் கடைசி படிநிலை தான் அரசியல் விடுதலை. நீ எங்களை என்ன பண்ற? இப்ப நீ எடுத்து பாரு. ஒரே நாடுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே தேர்தலுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே கல்விக் கொள்கை, சரி ஏற்கிறேன். ஒரே வரி சரங்கு சொரிங்கிற, ஏற்கிறேன். ஒரே ரேஷன் கார்டுங்கிற, ஏற்கிறேன். ஏண்டா காவிரியில் எனக்கு தண்ணி வரல? பதில் சொல்லு, பதில் சொல்லு. என்னோட பழுப்பு நிலக்கரி எல்லா பயிலுக்கும், என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும், என்னோட மீத்தன் ஈத்தல் எல்லாருக்கும், என்னோட அணு உலை வெடித்தால் சாவு எனக்கு, மின்சாரம் எல்லாருக்கும். அது எப்படி? என் வளங்கள் எல்லாருக்கும் பொது. அவரவர் வளம் அவரவருக்கு. எப்படி? காவிரி நதிநீர் உரிமை கன்னடருக்கு, முல்லை பெரியாற்று உரிமை மலையாளிகளுக்கு, தமிழனுடைய எல்லாம் பொதுமை. அப்படின்னா என்னுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சலாத்தனம் நினைக்காத. இதுதான் தவறு. இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழனுக்கு மட்டுமா? என்னது? ஒவ்வொரு நாளும் மீனவன் சிறைபிடிக்கப்படுறான், ஒவ்வொரு நாளும் சுட்டு வீழ்த்தப்படுறான், படகு பறிக்கப்படுது, வலை கிழிக்கப்படுது, சிறையில் அடைகிறான். ஒரே சங்கிலியில் 12 பேரை கட்டி இழுத்துட்டு போறான். கண்டிக்க தூப்புள்ள தன்மானமிக்க தமிழன், மான தமிழச்சி மாறல பால் குடித்த ஒரு தமிழ் பிள்ளை இந்த காட்சியை பார்த்துட்டு எப்படி தூங்குவான்னு சொல்லு. எப்படி தூங்குவான்? தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கிறனால இங்க இருக்கு, அமைதியா இருக்குது. இது மக்கள் அரசியல் பாதையில் நின்றுகிட்டு இருக்கான். இல்லைன்னா கலிய பெருமாளும் தமிழரசன் இங்க உருவாக ரொம்ப நேரம் ஆயிடாது தம்பி. அதை புரிஞ்சுக்கணும். நீ தேவையில்லாம படிக்கிற, சட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே மொழி இந்தி என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பன் இருக்க முடியாது. நீ இந்திய திணி ஒரு நிலம் எழுத்திருக்கோம், ஜிஎஸ்டி சொல்லு ஒரு நிலம் எழுத்திருக்கோம், நீ ஒரே வரி சொல்லு எல்லாத்துக்கும் பாரு. நீட்டு
எல்லாரும் எழுதுவான் ஒரே நாடு ஒரு நிலம் மட்டும் எதிர்க்க. ஏன்? இருக்கிறதில் கலப்பினம் இல்லாத தூய ரேஸ் ஒரு இனம் இன்னும் இருக்குன்னா தமிழ்நாடு தான். காலடியில குறுகி 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 வந்தாலும் இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்துல இருக்க எங்க அண்ணெல்லாம் பாடிட்டு இருந்தாரு, நான் அமைதியா இருந்தேன். ஏன்? கன்னடமும் கடிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் விவரத்தில் உதித்த அந்த இது வரி யார் தூக்குனது? யார் தூக்குனது? ஆரியம்பல் வழக்குழிங்கிற வரியை தூக்குனது யாரு? அந்த பாட்டே முழுமையா இல்ல. திராவிட நாள் திருநாடு எங்கிருந்து இருந்தது? ரொம்ப நாளா பாடிட்டோம், எங்க பாட்டன் மனோன் மணியர் தூக்கிடுவோம். திராவிட நாடு இங்க எங்க இருக்குது? திராவிட நாள் திருநாடு, திருடன் நாடு, திராவிட நாள் திருடு திருடு நாடுன்னு வேணா வைக்கலாம், அதுக்கு பேர் வைக்கலாம். என்ன நாடு? யார் நாடு? கீழடியில தோன்னா 2800 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா? இந்தியா இருந்ததா? சொல்லு இருந்ததா? இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா? கன்னடா இருந்ததா? 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடா இருந்ததா? 1600 முன்னாடி தெலுங்கு இருந்ததா? 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 550 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழி இருந்ததா? தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு என்று சொல்ல உனக்கு நாக்கு ஏன் வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? என்னது? தமிழரசன் விடுதலை கேட்டார், கல்லெடுத்து தெரிஞ்சு கொண்டுட்ட. எங்க அண்ணங்க எங்க தாத்தாக்கள் எங்க எல்லாரும் அவங்க ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்கு போயிட்டாங்க. மாசத்துன்னு சொல்றாரு, இந்த மக்கள் புரட்சிக்கும் தேசிய விடுதலைக்கும் வெவ்வேறு வேறுபாடு ஒண்ணும் இல்லையே. எங்கள் தலைவர் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் ஒரு தேசிய நம் இனத்தின் உரிமையை வெல்ல முடியும் என்ற முடிவு வந்துடுறாரு. ஏன்? அவர் களம் வேற காலம் வேற. அவன் எங்க அடிமைப்படுத்தியவன் என்கிட்ட வாக்கை பெற்று வலிமை பெற்ற அதிகாரத்தை செலுத்தி அடிமைப்படுத்தல. அவன் வலிமை மிக்க ராணுவத்தை வைத்து இன மக்களை அழித்து ஒழித்து அடிமைப்படுத்தினான். இங்கே ஜனநாயகம், இந்தி இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று பேசுகிற எவராவது எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியது உண்டா? இந்திய நாட்டிலே மலையாளி இடம்பெற முடியும், தமிழன் இடம்பெற முடியும், கன்னடன் இடம்பெற முடியும். ஜிக்கியர் ரெசிமெண்ட், சீக்கியர் படை என்ற தனிப்படை பிரிவு இருக்கு. ஆனால் இலங்கை ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இருக்கா? இல்ல. விழுக்காட்டு அடிப்படையில் அவன் 70, நாங்க 30, இல்ல 60, நாங்க 40 அப்படி இடம்பெற்றிருந்தால் மக்கள் ராணுவம் உருவாயிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. அப்ப என்ன ஆயிடுச்சு? அவன் முழுக்க முழுக்க ஆயுதத்தை வைத்து நீ உரிமை என்றால் எப்படி கேட்ப? துப்பாக்கியை கொண்டு போய் தொண்டை குழிகளை செலுத்தினா உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? உயிர் தான் சொல்லுவ. அப்படி அடைக்க ஓடுக்குனா துப்பாக்கி முனைகளின் அக்கா தங்கச்சி வன்புணர்வு செய்து கொலை செய்தான். அப்பாவை அம்மாவை மரத்துல கட்டி வச்சுட்டு வன்புணர்வு செஞ்சு தாய்க்கு முன்னாடி தந்தைக்கு முன்னாடி செஞ்சு உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்து வெடிக்க வச்சு சதைச்சான். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ பொறுமையா இருந்தா அப்ப ஒரு முடிவு எடுக்குது. எப்படி? எப்படி கலியபெருமாள், எப்படி தமிழரசனும் அந்த வழியில ஒரு வீரன் வர்றான். அவன் தான் பிரபாகரன். என்ன முடிவு எடுக்கிறான்? எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்குதோ சிங்களம், அதே ஆயுதத்தை எடுத்து தற்காப்பதை தவிர வழி இல்லை. ஆயுதம் ஏந்திய நாங்கள் பயங்கரவாதிகள் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்த தாய் சிங்கள அரச பயங்கரவாதம். பதில வட்டது மறுப்பு உண்டா? இல்ல. அது ஜனநாயக நாடுங்கிறது. தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் அண்டி ஒண்டி வாழ வந்த நீ என்னை 2ஆம் தர குடிமக்களாக்கி என் மொழியை தூக்கி தள்ளி அதே தான் அங்கேயும் நடக்குது. திராவிட தமிழ் பயிற்று மொழி என்று இந்த தாய்மொழி கல்வி என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர். யாருடைய தாய்மொழி? யாருடைய தாய்மொழி? இன்னைக்கு இங்கேயும் 10வது தேர்விலே அவரவர் தாய்மொழியில் தேர்வு எழுதலாம் என்று போய் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி உரிமை பெற்று வந்து தேர்வு எழுதுகிறார்கள் இவர்கள். நிகழ்ச்சி முடிஞ்சு தெருவ போகும்போது இருபக்கம் பாருங்க, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழுக்கு அன்பர். கோபம் வரக்கூடாது, அது பேசக்கூடாது, அப்படியே போயிரு. அப்படின்னா எப்படி? எப்படி கொடுமை? இதெல்லாம் கொடுமை. அதுல அவர் நின்ன காலம் வேற. அவன் ஆயுதத்தை எடுத்து அழித்து உடைக்க நினைக்கிறான். அது ஆயுதம் தூக்குற. அதான் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசினா தான் எதிரிக்கு புரியும். நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிர்தான் தீர்மானிக்கிறான். மாவோடைய கோட்பாடு எடுத்தான். மரம் அமைதியாகத்தான் இருக்க நினைக்குது, ஆனா காற்று அதை இப்படி இருக்க விடுவதில்லை. நாங்க அமைதியாத்தான் இருக்க நினைக்கிறோம், ஆனா நீ விடுறதில்லை. 400 TMC வந்த நேரத்துல காவிரில இருந்து தண்ணி வந்தது. இப்ப மறுக்குது. ஏன் மறுக்குது? என்னுடைய பழுப்பு நல்கரி எடுத்து என்ன ஆட்டம் போடுற? எங்களுடைய தாத்தா ஜம்பலிங்கம் சொந்த 500 ஏக்கரை கொடுத்தான் ஜம்பலிங்கம் இல்லையா? அவனுக்கு செலவைக்கு சொல்லி போறான்னு வச்ச கீழே இந்திரி எழுதி வச்சுட்டு போயிருக்க. என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு தானே 6 நொடியில உடச்சு கீழே தள்ளிட்டு நான் மறுபடி கட்டி தமிழ் எழுதி வைக்க எவ்வளவு நேரம் ஆயிரும்? இப்படிதான் என் மருமக பாட்டிக்கு இது வைக்கணும், மாமாவுக்கு செலவு வைக்கணும், கெஞ்ச விடுற. இதுக்காவது நம்ம வெள்ளணும் இந்த நாட்டுல. இதுக்காவது நம்ம வெள்ளணும். என்ன 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 பாருங்க.
அப்ப எல்லாம் தமிழனுடைய இதெல்லாம் பொது. உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம். நம்ம சொன்னதுதான் பிரதமர் பேசுறார். உலக மொழிகளின் இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம். உலகின் முதன் மொழி தமிழ். எல்லாம் சொல்றீங்க. ஆனால் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்திலே இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷிலே கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னதும் தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இல்ல? இந்த 40-39 உறுப்பினர் கொண்டு என்ன பல்லாங்குழி ஆடுறீங்களா? இதே கேட்டு பெற முடியல. தப்பு. தமிழரசன் தன்னாடு கேட்டாரு. சரி, எங்க அண்ணன் கையில வெடி குண்டு இருந்துச்சு, துப்பாக்கியில கையை என் தம்பிலாம் சொல்றான், அது கையெறி குண்டு வச்சிருந்தாரு. எங்க தாத்தாட்டா ஒண்ணும் இல்ல, அவர் மக்கள் திரட்சி போராட்டத்துக்கு போயிட்டாரு. எனக்கு நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் கல்யாண மண்டபம், நம்ம கட்சிக்கார நம்ம கொள்கையாளர் யாரோ திருமணம், அந்த திருமணத்துல போய் அப்ப நான் சினிமா எடுத்துக்கிட்டு அப்பப்ப பெரியாரிய மார்க்சி அம்பேத்கர் கூட்டங்களை போய் பேசுறதா. அதேதான் இப்படி சிவப்பு துண்டை போட்டு இந்த கால் மேல உட்காந்து இப்படி உட்காந்துருக்கு. அப்படி இங்கிட்டு ஓடுறேன்னு பார்த்தீங்க, வேடா பை வச்சிருந்தாரு, பெரிய பையன். அந்த பையில ஒரு புத்தகம் இருந்துச்சு, சின்ன புத்தகம். இப்ப கூட எல்லாரும் பெருசு நீட் கொஞ்சம் கூடுதலா சேர்த்திருக்காங்க. இவ்வளவுதான் அவருடைய வரலாறு, சின்னது, ஒரு 15-20 பக்கத்துக்குள்ள எழுதியிருந்தாரு. படிச்சுக்கிட்டே வந்து கடைசியில முடிக்கிறார். மக்களை திரட்டி அரசியல் படுத்தாமல், மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதுதான் அதை தாத்தா எடுத்தாரு. எங்க அண்ணன் தமிழரசன் வேற வழி, ஆயுதம் என்ற கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்கள் தேசிய தேசிய உரிமை, இந்த தேசிய இனங்களின் உரிமையை வெல்ல முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு. அதை இந்த பாதைக்கு போற தாத்தாட்ட கேட்கும்போது இதை செய்யாதீங்கன்னு அவர் சொல்லல. நீங்க அந்த பாதையில் போங்க என்று சொன்னவர் தாத்தா கலியபெருமாள் அவர்கள். துணிஞ்சு அந்த பாதையை முன்னெடுத்தவர். இந்த மண்ணில் இருக்கிற ஆபத்தை நீங்க புரியணும். அந்த மண்ணில் ஆயுதம் வச்சிருக்கான், நம்மள எடுத்தா பிரச்சனை இல்லை. தலைவர் பிரபாகரன் ஒருவன் சுட்டால் காவல்துறை வழக்கு இல்ல, நீதிமன்றம் இல்ல, கோர்ட் இல்ல, விசாரணை இல்ல, தண்டனை இல்ல. ஆனால் இங்க ஒருத்தன் நம்ம சுட்டால் கொலை செய்தால் அது வழக்கு. எனக்கு இது மக்களாட்சி, அது அங்க ராணுவ அடக்குமுறை. இங்க வென்ற அப்படி இல்லை. இங்க என்ன பண்றான், நம்மளுடைய வாக்கை வாங்கி நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை பெற்று நம்மளை மேல இருந்து நம்ம உரிமையை பறி கொடுத்துட்டு நம்மளை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி தமிழ்னு பேசு உன்னை திட்டுவான், உரிமைன்னு பேசு திட்டுவான். இதைத்தான் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தேவர், என்ன சொல்றாரு, நீ ஊமையாக இருக்கிறவாய் உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதியும் தான், உரிமை என்று வாயை திறந்துட்டா உன்னை தேச துரோகின்று வேண்டா. இதுதான் கதை. இப்ப நீங்க பேசு உன்னை முடிச்சிருவான். அப்ப என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது? இங்க எந்த வாக்கை வாங்கி நம்மளிடத்திலே அரசியல் அதிகாரம் அதை கைப்பற்றி நம்மளை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது தவிர அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களுக்கு விடுதலையில மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் கலியபெருமாள் பாதை, இதுதான் தமிழரசன் பாதை. இது நீங்க ரொம்ப போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பெருசு இருக்கு எப்படி படிக்கிறதா நினைக்காது. இதுதான் கோட்பாடு, இவ்வளவுதான் எளிமை. தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசிய உரிமை, விடுதலை, மீட்சி, இவ்வளவுதான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தாத்தா தேவனையப்பாவானர். இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழ் அரசன். அதை வச்சுட்டு அடிச்சிடணும். இப்ப நாம செய்ய வேண்டியது, எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதை வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்த. இவ்வளவுதான். நீங்க பேச்சளவுல இங்க சாதி ஒழிப்பு, சமூக விடுதலை, அது இப்ப பாத்தீங்கன்னா அப்படி இருக்குன்னா தன் சாதி தவிர பிற சாதியை ஒழிக்கிறது, இதுதான் இங்க சமூக விடுதலை. ஆனால் கலியபெருமாளும் தமிழரசனும் கண்டது அதல்ல. இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் நிறைவேற்றி காட்டியவன் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன். நீங்க உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை சுடுகாட்டிலே கொண்டு போக முடியல இங்க. ஆனால் அங்கே நீ பிரிகேடியராரு, சாதாரண வீரனாரு, எவனா இருந்தாலும் மாவீரர் துயிரும் இல்லத்தில் ஒன்னா படுத்திருந்தான். அதுதான் சாதனை. இந்த நிலத்தில் விதைத்ததை அந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்டிய புரட்சியாளன் தலைவர். நீ இந்த கோட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வெளியில என்னதான் இரு, ஆனால் என்னுடைய இயக்கத்துக்குள்ள வந்தால் தமிழனாயிருங்கிறதான் அவருடைய கோட்பாடு. அதை நிறைவேற்ற இந்த நிலத்தில் போராடிய புரட்சியாளர்கள் தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் என்பதை தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது. இப்போ அவங்க 2 பேரும் இல்ல, ஆனால் முன்வைத்த கோட்பாடும் கொள்கைகளும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து கடந்து போயிட முடியாது.